ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இதயம் கனிந்த வாழ்த்து. மாணவ செல்வங்கள் உயர்கல்வி பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைய வேண்டும் என விருப்பம். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்கியது. 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி ஏற்றது தொடர்பான சர்ச்சை. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர்களுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் இன்று முக்கிய ஆலோசனை. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு அதிகரிப்பு. 4 அலகுகளில் தொடர்ந்து மின் உற்பத்தி பாதிப்பு. ரம்ஜான் மற்றும் தொடர் விடுமுறைக்காக வெளியூர் சென்றவர்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பிய நிகழ்வு. செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் போக்குவரத்து நெரிசல். இந்தியாவில் ஒரே நாளில் 3205 பேருக்கு கொரோனா தொற்று. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 19,000-ஐ தாண்டியது. ஐந்து முதல் 12 வயதுடைய குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்து நிபுணர்கள் குழு இன்று ஆய்வு. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவது தொடர்பாக ஆலோசனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் ஒரே நாளில் 3205 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 19,000-ஐ தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 3205 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,30,88,118 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 31 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணம் அடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,23,920 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 19,509 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,802 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் இதுவரை 4,25,44,689 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 189,48,103 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 112 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 38,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 14 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 4,810 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 38,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,672 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 67 ரூபாய்க்கும் 1 கிலோ 67,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி பற்றாக்குறையால் 4 அலகுகள் நிறுத்தப்பட்டதால் 840 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் 5 அலகுகளில் தலா 210 மெகாவாட் வீதம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த சில மாதங்களாக நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக தொடர்ந்து முழுமையாக மின் உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. நேற்று 3 அலகுகள் நிறுத்தப்பட்டு 2 அலகுகளில் மட்டுமே 420
மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று 4 அலகுகள் நிறுத்தப்பட்டதால் 840 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 1வது அலகில் மட்டுமே 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் தற்போது 60,000 டன் நிலக்கரி கையிருப்பு உள்ளது. 5 அலகுகளும் முழுவீச்சில் செயல்பட்டால் இந்த நிலக்கரி 2 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்று அனல்மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, தமிழக அரசு வெளிச்சந்தையில் காற்றாலை மின்சாரத்தை வாங்குவதற்காக அனல்மின் நிலையத்தில் பகல் பொழுதில் மின் உற்பத்தியை நிறுத்தி வைக்க அறிவுறுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. யுக்ரைன் போரில் யாருக்கும் வெற்றி கிடைக்காது எனவும் போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் எனவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டின் முதல் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஐரோப்பா நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தில் ஜெர்மனி, டென்மார்க் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு திட்டமிட்டு ஜெர்மனி சென்றடைந்தார். பின்னர் அங்கிருந்து டென்மார்க் சென்றார். டென்மார்க் சென்ற பிரதமர் திரு மோடி மரியன்போர்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் மீட்ரி பெட்ரிக்சனை சந்தித்து ஆலோசனை செய்தார். இதனையடுத்து இரு நாட்டு தலைவர்கள் தலைமையில் உயர் அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பல்வேறு துறைகள் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் திரு மோடி, இந்தியா, டென்மார்க் பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும், இயற்கை எரிவாயு, மருத்துவம், வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் தெரிவித்தார். யுக்ரைன் போர் குறித்து பேசியதாக தெரிவித்த திரு மோடி, சண்டையை உடனடியாக நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து டென்மார்க் பிரதமர் மிட்டி பெட்ரிக்சன் இந்தியாவுடனான உறவு மற்றும் பொருளாதார விவகாரம் குறித்து பேசினார். பின்னர் நடைபெற்ற இந்தியா டென்மார்க் வர்த்தக மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் பங்கேற்று உரையாற்றினர். இதன் பின்னர் டென்மார்க் வாழ் இந்தியர்களுடன் பிரதமர் திரு மோடி கலந்துரையாடினார். அக்ஷய திருதியை நாளான நேற்று ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் 18 டன் தங்கம் விற்பனையாகியுள்ளதாக தங்க நகை விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் நேற்று அக்ஷய திருதியை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் தங்க நகை வாங்கினால் அது மேலும் பெருகும் என்ற நம்பிக்கை தமிழக மக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அக்ஷய திருதியை நாளான நேற்று தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் சுமார் 18 டன் தங்கம் விற்பனையாகியுள்ளதாக தமிழக தங்க விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது கடந்த 2019ஆம் ஆண்டை விட 30% கூடுதல் விற்பனை என்றும் தெரிவித்துள்ளனர். கொரோனா காரணமாக 2020, 2021ஆம் ஆண்டு விற்பனை குறைவாக இருந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான விற்பனை அதிகரித்துள்ளது. சாதாரணமாக மற்ற நாட்களில் தினசரி 7 முதல் 8 டன் வரையில் தங்கம் விற்பனையாகும் நிலையில் 2 மடங்கு அதிகரித்து விற்பனையாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது இந்த வருடம் 2022ஆவது வருடம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30% கூடுதலான விற்பனை நடந்திருக்கிறது. டெம்பிள் ஜுவல்லரியும் ஆன்டிக் ஜுவல்லரியும் இந்த தடவை விற்பனை மிக அமோகம். அதே போல் செயின் மற்றும் வளையல் நகைகள் நல்ல ஒரு பெரிய அளவில் விற்பனை ஆகிருக்கு. முன்பதிவு பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பான முன்பதிவு. கடந்த ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் நகை வாங்க வேண்டும், இந்த நேரத்தில் நகை வாங்க வேண்டும்ன்றதுக்காக முன்கூட்டியே நகைகளை செலக்ட் செய்து அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து முன்பதிவு செய்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி விற்பனை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அதாவது சந்தோஷம் கொடுத்துருக்கு. மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. நிறைய பேர் நகை வாங்கியிருக்காங்க. இந்த நல்ல நாளில் நிச்சயமாக இந்த அக்ஷய தீர்த்தத்தில் நகை வாங்கினால் செல்வம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம். அதை பெரும்பாலான மக்கள் கடைபிடிக்கிறார்கள். அதற்கு காரணமே இன்று விற்பனை மிக சிறப்பாக இருந்தது. சென்னையில் போதை மறுவாழ்வு மையத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அதனை கொலை வழக்காக பதிவு செய்துள்ள போலீசார் 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவாக உள்ள உரிமையாளரை தேடி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை அம்பேத்கர் நகர் பெரியார் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ தொழிலாளியான ராஜு என்பவருக்கு திருமணமாகி கலா என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். மது போதைக்கு அடிமையானதால் ராஜி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ராயப்பேட்டையில் உள்ள தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார்.
அங்கு சில நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த ராஜி மீண்டும் மது பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் வழக்கம் போல் மது அருந்துவிட்டு மனைவியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து ராஜி மீண்டும் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டார். அங்கு அடிபட்ட நிலையில் கீழே விழுந்த ராஜியை அரசு மருத்துவமனையில் சேர்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் முதலில் சந்தேகம் மரண வழக்கு என பதிவு செய்த போலீசார் பின்னர் கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மறுவாழ்வு மையத்தைச் சேர்ந்த யுவராஜ், சதீஷ் உட்பட 4 பேரை கைது செய்துள்ள போலீசார் உரிமையாளரை கார்த்திகேயனை தேடி வருகின்றனர். இந்நிலையில் மறுவாழ்வு மையத்தில் இருந்த 12 நோயாளிகள் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் செயல்படும் மையத்திற்கு மாற்றப்பட்டனர். உலக நாடுகளை கொரோனா மீண்டும் அச்சுறுத்தி வரும் நிலையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62,65,000 தாண்டியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கையும் 51,46,00,000 கடந்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்று மீண்டும் தலை தூக்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8,32,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 10,21,000 கடந்துள்ளது. 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. பிரேசில், பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, ரஷ்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 51,56,00,000 தாண்டியுள்ளது. 62,65,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 46,93,00,000க்கும் மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். சென்னையில் இடியாப்பம் புட்டு தராததால் 2 பட்டதாரி இளைஞர்களை போலீசார் பொய் வழக்கு போட்டு கைது செய்ததாக புகார் எழுந்துள்ளது. சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் வசித்து வரும் பட்டதாரி இளைஞரான சிலம்பரசன் குரோம்பேட்டை ராதாநகரில் இடியாப்பம் புட்டு கடை நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு அடிக்கடி செல்லும் காவல் நிலைய காவலர் சுரேஷ்குமார் ஓசியில் இடியாப்பம் புட்டு கேட்டு வாங்கி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதனிடையே 2 நாட்களுக்கு முன்பு இடியாப்பம் புட்டு கடைக்கு சென்ற காவலர் சுரேஷ்குமார் ஓசியில் புட்டு கேட்டுள்ளார். அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் இடியாப்பம் புட்டு கொடுப்பதற்கு தாமதமாகியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர் கடை உரிமையாளர் சுரேஷ்குமார் மற்றும் அவரது தம்பி விக்னேஷையும் ஆபாச வார்த்தைகளால் மிரட்டியதோடு அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார். இதையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று காவல் ஆய்வாளரின் உதவியுடன் இருவர் மீதும் பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளார். தமிழகத்தில் தொடரும் போலீசாரின் அராஜகத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். உலக நாடுகளை கொரோனா மீண்டும் அச்சுறுத்தி வரும் நிலையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62,65,000 தாண்டியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கையும் 51,46,00,000 கடந்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்று மீண்டும் தலை தூக்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8,32,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 10,21,000 கடந்துள்ளது. 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. பிரேசில், பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, ரஷ்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 51,56,00,000 தாண்டியுள்ளது. 62,65,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 46,93,00,000க்கும் மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். ஹோசூரில் மழைக்காக மரத்தடியில் ஒதுங்கிய பள்ளி மாணவன் மின்னல் தாக்கி உயிரிழந்தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள ஜீவா நகரைச் சேர்ந்த சிவனேஷ் அங்குள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தான். மாணவன் சிவனேஷ் டியூஷன் முடித்துவிட்டு நேற்றிரவு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மழை பெய்ததால் சாலையோர மரத்தடியில் ஒதுங்கினார். அப்போது மாணவன் சிவனேஷ் மீது மின்னல் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாணவன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
நீலகிரியில் கோடை சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து குன்னூர் டால்பின் நோஸ் பகுதியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நீலகிரியில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் அங்கு படையெடுத்து வருகின்றனர். அவர்கள் குன்னூர் டால்பின் நோஸ், லேம்ஸ் ராக், கேத்ரின் அருவி ஆகிய இடங்களில் சென்று இயற்கை அழகை ரசித்து செல்கின்றனர். இதேபோல் சிம்ஸ் பூங்காவிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பூங்காவில் உள்ள மலர் செடிகளை கண்டு ரசிப்பதுடன் படகு குழாமில் படகு சவாரி செய்து மகிழ்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை ஆவடியிலிருந்து வரும். அங்க பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இங்க ஊட்டிக்கு வந்திருக்கோம் எல்லாரும் சுத்தி பாக்குறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டால்பின் நோஸ்ல இருக்கோம் நாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. அதனால எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. திருப்பூர்ல வரோம். அங்க ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. இப்ப பசங்களுக்கு வெக்கேஷன்லாம் இருக்கிறதுனால நாங்க இங்க ஊட்டிக்கு வந்திருக்கோம். இப்ப நாங்க டால்பின் நோஸ் வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்றோம். பசங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கோடையில் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப அதிர்ச்சி உயிருக்கே உலை வைக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக் என்றால் என்ன, எப்படி ஏற்படுகிறது, அதனை தவிர்ப்பது எப்படி என்பதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கோடை காலங்களில் உடலில் அதிக அளவு நீர் வெளியேறுகின்றதாக நீர் எடுத்துக்கொள்வது அவசியம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வெங்கடேஷ். திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் பெண் தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். திருப்பூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏற்றுமதி நிறுவனங்கள் மற்றும் 5000க்கும் மேற்பட்ட உள்நாட்டு ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனங்களில் 8 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவற்றில் 50% மேற்பட்டோர் பெண் தொழிலாளர்கள். பெரும்பாலானோர் வட மாநிலங்களான அஸ்ஸாம், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கு வேலை பார்த்து வருகின்றனர். பெண் தொழிலாளர்கள் பேக்கிங், தையல், தரம் பிரித்தல் உள்ளிட்ட முக்கிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரும்பாலான ஆண் பெண் தொழிலாளர்கள் திருப்பூர் புறநகர் பகுதிகளான அவினாசி, கோபி, அந்தியூர், காங்கேயம், தாராபுரம், ஈரோடு, கரூர், கோவை ஆகிய ஊர்களிலிருந்து ரயில்கள் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் தினமும் திருப்பூர் வந்து செல்கின்றனர். சில பின்னலாடை நிறுவனங்களில் தொழிலாளர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக பேருந்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெண் தொழிலாளர்கள் திருப்பூரில் வேலை பார்த்து வந்தாலும் கூட தொழிற்சாலைகளிலும் தங்கும் இடங்களிலும் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் பெண் தொழிலாளர்கள் பணிக்கு வர தயங்குகின்றனர். பணியின் போது பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகுதல், தங்கும் இடங்களில் வசதி குறைவு, போக்குவரத்து வசதியின்மை என ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகளை கடந்து பணிக்கு வர வேண்டியிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். உணவு, தங்கும் விடுதி அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இல்லைங்க. உணவெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொருத்தர் வர்றாங்க. அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற மாதிரி உணவு சரியான முறையில் இங்கெல்லாம் சரியாக இருக்கிறதில்ல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அது இருக்கிறதில்ல. தங்கும் விடுதின்னு பார்த்தாலும் தங்கும் விடுதி இருந்தால் கூட அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாதுங்க. எங்கேயுமே வெளியே கூப்பிட்டு போகிறதோ வைக்கிறதோ எதுவுமே இல்லை. அவங்கள 2-3 வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் யாரோ ஒருத்தர் பாதுகாப்போடு கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வெளி பழக்க வழக்கம் அப்படிங்கிறதே இல்லாமல் கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதெல்லாம் இருக்குது. சில நிறுவனங்கள் பெண் தொழிலாளர்களுக்கு தங்கள் நிறுவனத்தின் அருகிலேயே தங்கும் வசதி செய்து கொடுத்தாலும் அவற்றை காரணமாக வைத்து அதிக பணி வழங்குவதாகவும் பாலியல் துன்புறுத்தல் வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. தொடர் பணிச்சுமை, ஊதியம் குறைவு, கேலி கிண்டலுக்கு உள்ளாவது, வசதி குறைபாடு இவற்றால் பல பெண் தொழிலாளர்கள் வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊர் திரும்பிச் செல்கின்றனர் அல்லது தற்கொலை உள்ளிட்ட முடிவை எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 10 ஜென்ஸை கூட போய் வேலை செய்யும்போது பெண்களை ஒரு இழிவாக பேசுறது, ஒரு சிலர் எல்லாருமே கிடையாது, ஒரு சிலர் அது பயங்கரமாக ரொம்ப ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மனித தொழில் அப்படின்னா வேலை அப்படின்போது வேலை செய்கிறதும் அப்படி தான். பெண்களுக்கு எல்லா வேலையும் தெரியும், ஆனாலும் அந்த வேலையெல்லாம் பெண்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஆண்களுக்கு சரிசமமாக வேலை செய்வோம், ஆனால் அந்த வேலையெல்லாம் பெண்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அது கொடுக்கறது கிடையாது. அவங்க இங்கே இப்போ பெண்கள் நிறைய ஆண்பிள்ளைகளால் துன்புறுத்தப்படுறாங்க, பாலியல் சங்கத்தை துன்புறுத்தப்படுறாங்க. அதுக்காக விசாரிக்கிறதுக்கு ஒரு விசாக கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது கரெக்டாக கொண்டு போகிறது கிடையாது.